இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமியிலேயே இன்றைக்கி ஒரு மிகச்சிறந்த பௌர்ணமி. அது வந்து பார்த்திங்கன்னா குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லுவாங்க. குரு பூர்ணிமா அப்படின்னா என்னென்னா, நம்மளுடைய குரு பரம்பரைகள் மொத்தம் எவ்வளவோ குரு பரம்பரைகள் ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சதாசிவன்லேருந்து ஆரம்பித்த இந்த குரு பரம்பரை. இந்த குரு பரம்பரை வந்து எத்தனையோ அப்படியே கடந்து நமக்கு நிறைய குருமார்கள் இருக்காங்க, நமக்கு நிறைய இஷ்ட தெய்வங்கள் இருக்காங்க, நமக்கு நிறைய வந்து இஷ்ட தேவதைகள் இருக்காங்க. எல்லாரும் நமக்கு வந்து இன்றைக்கி வந்து ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நாளுங்க. இன்றைக்கி வந்து எப்போவுமே நம்ம வந்து இன்றைக்கி மட்டும் இல்லாமல் டெய்லி நம்ம காலையில் ஒரு 10-20 செகண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் கூட போதும். நம்மளுடைய குரு பரம்பரையை நம்ம காலையில் எந்திரிச்சு நம்ம ஒரு முறை வாசித்து அவங்க மனசார வேண்டிக்கிட்டு இன்றைக்கி நாள் எனக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கணும், இந்த பிறவிலேயே நான் வந்து எல்லாத்தையும் தொலைச்சி கட்டிட்டு எந்த மிச்சமும் இல்லாமல் உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடணும் அப்படின்னு நம்ம வந்து வேண்டணுங்க. டெய்லி வேண்டணும்னா அது உறுதியாக ஒரு நாள் நடக்கும். அப்போது நம்மளுடைய குரு பரம்பரை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த குரு பரம்பரையை அப்படியே வாசிக்கிறேன், எழுதி வச்சுட்டு கூட நீங்கள் டெய்லி படிக்கலாம். இது வந்து ஒருத்தருடைய புக்கிலிருந்து இது நான் வந்து எடுத்திருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் டெய்லி வாசிச்சுட்டு வாங்க, உங்கள் லைஃப்பும் வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஏன் அதை வாசிக்கணும் அப்படின்னா, அதாவது நீரின்றி அமையாது உலகு அப்படின்றது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். இன்றைக்கி 90% மேலே தண்ணி தான் இருக்குது அப்படின்னு தெரியும். அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையும் பூரணமாக பூர்த்தி அடையணும் அப்படின்னா அதுக்கு குருவோட அனுகிரகம் என்றைக்குமே வேணுங்க. அதனால் வந்து இப்போ நான் வாசிக்க போகிற அந்த குரு பரம்பரை எழுதி வச்சுட்டு நீங்களும் வாசிட்டு வாங்க. வாழ்க்கை ரொம்ப நல்லாவே மாறுறதை நீங்களே பார்க்க முடியும். குரு பரம்பரையோட ஃபஸ்ட்டில் வரவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வணங்குங்க. குரு பரம்பரை நினச்சி டெய்லி வணங்கலாம். ஸ்ரீ சதாசிவன், ஸ்ரீமன் நாராயணன், ஸ்ரீ சதுர்முக பிரம்மா, ஸ்ரீ வசிஷ்டர், ஸ்ரீ சக்தி, ஸ்ரீ பராசரர், ஸ்ரீ வேதவியாசர், ஸ்ரீ சுகர்பம்ம மகரிஷி, ஸ்ரீ கௌடபாதர், ஸ்ரீ கோவிந்த பகவத் பாதர், ஸ்ரீ ஆதிசங்கரர் பகவத் பாதர், ஸ்ரீ பத்மபாதர், ஸ்ரீ ஹஸ்தமலகர், ஸ்ரீ தோடகாச்சாரியர், ஸ்ரீ சுரேஸ்வராச்சாரியர். இதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச எல்லாரையும் சிவன் சுவாமிகள், ஸ்ரீ சிவன் சுவாமிகள், ஸ்ரீ மகாபெரியவர், ஸ்ரீ பகவான் ரமண மகரிஷி, ஸ்ரீ யோகிராம் சூரத்குமார், ஸ்ரீ மூக்குப்படி சித்தர் சுவாமிகள், ஸ்ரீ 18 சித்தர்கள், இந்த மாதிரி நம்ம எத்தனை பேர் வேணால் கேட்கலாம். ஸ்ரீ கணக்கம்பட்டி சுவாமிகள். நம்மளுடைய குரு யாரெல்லாம் நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு 30 செகண்ட் டெய்லி அவங்களுடைய பேரை சொல்லி மனசார அவங்கள வேண்டிட்டு அன்னைக்குடைய உங்களுடைய பணிகளை ஆரம்பிங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த பிறவிலேயே நம்மளும் இந்த பிறவியை முழுமையாக முடிச்சுட்டு அவங்கக்கிட்ட போய் நிம்மதியாக சரணாகதி அடைகிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த குரு பூர்ணிமா எல்லாரும் பயன்படுத்திக்கும். இன்னிலிருந்து இந்த ஸ்லோகங்களை, அதாவது குருவோட பேரை வந்து நம்ம அட்லீஸ்ட் சொல்லி வரணுங்க.